Hello friends, welcome to AVD Samayal. இன்னைக்கு குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி எடுத்துர்க்கேன். துருவின கேரட் 2, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி பொடியா நறுக்கி எடுத்துக்கங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தேங்காய் 2 பீஸ் நான் எடுத்துர்க்கேன். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். தேவைக்கு உப்பு, தாளிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நான் இதில் இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். தேவைக்கு கொஞ்சமாக உப்பு. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய், நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இப்போ எடுத்து வச்சிருக்க வெங்காயம், கேரட் எல்லாமே சேர்த்துக்கலாம். தேவைக்கு உப்பு நான் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் கேரட்டையும் நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரி விட்டுக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். தண்ணி தேவைக்கு சேர்த்துக்குங்க. தேங்காய், கொத்தமல்லி, நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க மாவை இந்த குழியில் ஊற்றிக்கலாம். இப்போ இது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு குச்சி மாதிரி இது மாதிரி விட்டு பார்த்தோன்னா நமக்கு ஒட்டாமல் வரணும். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம்.
இப்போது இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட குழி பணியாரம் இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்னாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.